ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா ஒன்னே நான் சொல்லி நான் இந்த படத்தை ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஆனா எதுக்காக இந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லயே மொத்தமா 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல நீங்க விஷுவலா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு எடிட்டர் தேவை. யாருக்காச்சும் விருப்பம் இருக்குங்கிற பட்சத்துல இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீமா வேலை பார்க்க முடியும். சரி, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குன்னு உங்க செல்லுக்கு வரும். அப்படியே இன்னைக்கான விடுகதையில எந்த ஆத்துல மீன் பிடிக்க முடியாது. கண்டிப்பா ரொம்ப ஈஸியான பதில் தான். பாப்போம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. ஆக்சுவலா எனக்கு மார்வல்ல டோனி ஸ்டார்க்னா அவ்வளவு பிடிக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட பில்டிங்க காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க பூமி நம்ம உலகத்தை போலவே இருந்தாலும் அது 828 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு parallel யூனிவர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா, ஆக்சுவலா இதே மாதிரியே இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு மூலையில இந்த பூமியை போலவே இன்னொரு பூமி இருக்கும். அங்கேயும் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். சோ அதுக்கு பேர் தான் இந்த parallel யூனிவர்ஸ். இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? அடுத்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பில்டிங் குள்ள இருக்க நம்ம ஹீரோவான ரீடையும் ஹீரோயினான ஜூயியவும் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பக்கத்துல தன்னோட டேப்லெட்ஸை காணோம்னு தேடிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா வெளியில வந்த ஹீரோயினும் எப்ப பாரு உங்களுக்கு மறதி ஒரு பெரிய தொல்லையாவே இருக்கு, முதல்ல மாத்திரையை பிடிங்கன்னு கையில கொடுப்பா. பதிலுக்கு அவனும் தேங்க்ஸ் சொல்லும் போது இவ பக்கத்துல ஒரு சின்ன ஸ்டிக்க வைக்கிறா. என்னன்னு பார்த்தா அது பிரெக்னன்சி கிட். ஒரு நிமிஷம் ரீடே கன்ஃபியூஸ் ஆயிடுவான். ஆமா, கடந்த 2 வருஷங்களா நாம இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம இத பத்தி பேசவே இல்லல்ல. ஆமா, இருந்தாலும் ஒரு வழியா நான் கர்ப்பமாயிட்டேன். உடனே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு 2 பேரும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. இருந்தாலும் ரீடுக்கு அதுல சந்தோஷம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே உங்க உடம்புக்குள்ள இருக்க செல்ஸ் எல்லாம் காஸ்மிக் எனர்ஜியால அட்டாக் ஆயிருக்கும். சோ அது மூலமா தான் இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸே கிடைச்சிருக்கும். ஒருவேளை நம்மள போலவே நம்ம குழந்தைக்கும் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்தா என்ன பண்றது? பாருங்க, உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனா கண்டிப்பா நம்ம குழந்தை அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குன்னு ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா சீன் அப்படியே இந்த ஊருக்குள்ள இருக்க மிகப்பெரிய ஆடிட்டோரியம்க்கு போகுது. அங்க ஒரு ஆளு மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கொண்டாட்ட நிகழ்வுக்கு வந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். விண்வெளி ஆராய்ச்சிக்காக ரே, ஜூயி, அவங்களோட தம்பியான ஜானி, அடுத்த நண்பனான பென், இவங்க 4 பேரும் விண்வெளிக்கு போனாங்க. அப்ப எதிர்பாராத விதமா ஒரு காஸ்மிக் எனர்ஜில மாட்டினதால இவங்களுக்குள்ள இருந்த செல்கள்ல மாற்றம் உருவாச்சு. சொல்ல போனா சூப்பர் ஹீரோஸா திரும்ப இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆரம்பத்துல மக்கள் இவங்களை பார்த்து பயந்தாலுமே போக போக நகரத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து அப்பாவியான மக்களை காப்பாத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மக்கள் இவங்களை நம்ப ஆரம்பிச்சாங்க. பூமியை பிளந்து வெளியில வந்த சேத்து அரக்கன சேத்தோட மிதிக்கிறது, எதிர்பாராம ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தை ஒரே நொடியில நம்ம ஜான் உள்ள போந்து அந்த நெருப்பை அப்சர்வ் பண்ணி அணைக்கிறத, கடலுக்கு நடுவுல கவரக்கூடிய நிலைமையில இருக்க கப்பலை தனியால இந்த பெண்ணை அதை இழுத்து கொண்டாந்து கரையில வைக்கிறது. அப்புறம் இந்த ஊருக்குள்ளேயே பனாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அதை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த சிட்டியோட அண்டர் கிரவுண்ட்ல வாழக்கூடிய மக்கள் ஒரு சில பேரு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அதையும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் தடுத்திருப்பாங்க. முக்கியமா மேட்ரிக்னு அந்த அண்டர் கிரவுண்ட் கேங்கோட லீடரையும் கைது பண்ணிருப்பாங்க. அதோட விடலையே பித்து பிடிச்ச குரங்குகளை வச்சு ஊரை அழிக்க பாக்குறத, தண்டவாளங்களை வெட்டி ட்ரெயினை கவுக்க பாக்குறதுன்னு என்னதான் சித்து வேலைகளை கொடுத்தாலுமே அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு மக்கள் மத்தியில நல்ல பேரை வாங்கினாங்க. இதெல்லாம் நடந்த கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. சோ அதை கொண்டாடுற விதமா தான் இன்னைக்கு இவங்க ஆனிவர்சரி பார்ட்டி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பைபிள்ல பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஆளுங்க சூப்பர் ஹீரோஸா மட்டுமே இல்ல, நம்ம ஜூயி இருக்கால அவ ஒரு அரசியல் பிரமுகரும் கூட. சோ அதனாலேயே அண்டர் கிரவுண்ட் பீப்புளான அந்த மேட்ரிக் இருக்கால அவன் கூட மறுபடியும் சண்டை வளர்க்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வராங்க. கட் பண்ணா சீன் அப்படியே ஜூயியோட தம்பியான ஜானி கிட்டையும் அப்புறம் ஃப்ரெண்டுகாரனான பென் கிட்டையும் வருது. அவசர அவசரமா சமைச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே ஒரு குட்டி ரோபோவும் இருக்கு. இதோட பேரு ஹெர்பி. வீட்டுல கூட்டி பெருகிற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் பாத்துக்கும். ஜம்முன்னு சமைச்சு முடிச்சுட்டு டின்னர் சாப்பிடலாமே உட்காரும் போது கரெக்டா ஹீரோ ஹீரோயின் அங்க வராங்க. எப்பவுமே எடுத்தவங்க கவுத்தவங்க சாப்பிடக்கூடிய ஜூயி இந்த மாதிரி ரொம்ப அமைதியா உட்கார்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறா. தம்பிக்காரனுக்கு டவுட், ஏக்கா என்னாச்சு உனக்கு, பார்க்க கொஞ்சம் லூசு மாதிரி இருக்க, எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன? சேச்சே, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். இப்படி பேசும்போது பக்கத்துல இருக்க ஹீரோ வேற கப்பு சுப்புன்னு அமைதியாவே இருக்கான். ஒரு நிமிஷம் பெண்ணு மேலையும் கீழையும் பார்த்துட்டு, ஏமா ஜூயி நீ பிரெக்னெண்டா இருக்கியா என்ன? ஆடா பாவி மனுஷா, சர்ப்ரைஸா வச்சிருந்தேன், எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் புருஷன் முகரையில தான் எழுதி ஒட்டி இருக்கே. அதுக்கப்புறமா ஜானி கட்டி பிடிச்சு அக்கா
அப்பாவுக்கும் மாமாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறான். இப்ப இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிற செய்தி ஊரு ஃபுல்லா காட்டு தீயா பரவுது. ஏன்னா ஃபென்டாஸ்டிக் 4 இருக்கவங்க ஃபென்டாஸ்டிக் 5 மாற போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. பிகாஸ் ஏற்கனவே இவங்களுக்குள்ள சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, ஒருவேளை இவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் சூப்பர் பவர்ஸ் இருந்தா என்ன பண்றது? அதுக்காக தான் இவ்வளவு பரபரப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா ஹீரோவுக்கு தான் குழந்தைய பத்தின கவலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா பிறக்க போற குழந்தை சாதாரண மனுஷனை போல இருந்தா பரவாயில்ல, அதுக்கு பதிலா உருவத்துல மிருகத்தை போல இருந்தா என்ன பண்றது? சோ குழந்தைய எப்படியாச்சும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேனிங் டிவைஸை உருவாக்கிட்டு இருக்கான். இதுக்கடையில ஹெர்பிய பாருங்களேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுல்ல. சோ வீட்ல இருக்க பிளக் பாயிண்ட்ஸ் லாக் பண்ணி வைக்கிறத, சின்ன சின்ன கபோர்ட்ஸை ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு அதுல ஒரு லாக்க மாட்டுறது, படிக்கட்டுல இருந்து குழந்தை தவறி விழக்கூடாதுல்ல, சோ அங்க ஒரு கேட்ட போடுறதுன்னு ரொம்பவே அக்கறை எடுத்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. கட் பண்ணா காலையில விடியுது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ அந்த ஸ்கேனிங் மிஷினை உருவாக்கிட்டான். அதை செக் பண்ணக்கூடிய டைம்லயே அங்க இருக்கக்கூடிய சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன்ல இருந்த ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சந்தேகத்துல பிளே பண்ணி பார்க்கும்போது புரியாத மொழியில ஏதோ ஒரு வாய்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே அந்த சிக்னல் எங்க இருந்து வருது, யார் அனுப்புறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இந்த கதை நடக்கக்கூடியது 1960 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படின்னா விஞ்ஞானத்துல ரொம்ப பின்னோக்கி இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. வாழ்ந்துட்டு இருக்க காலத்துக்கும் இவங்க உருவாக்கி வச்சிருக்க டிவைஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்ல போனா நம்ம ஆளுங்க கிட்ட ஒரு பிரைவேட் ஜெட் இருக்கு. ஏன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முட்டைய டெலிபோர்ட் பண்ற அளவுக்கு ஒரு மிஷினை கூட உருவாக்கி வச்சிருக்கானுங்க. ஆனா இவ்ளோ இருந்தாலுமே இவங்க பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கிளாசிக்கான ஒண்ணு. நான் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். பட் படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சடனா அதே டைம்ல அந்த இடத்துக்கு ஜானி வரான். சந்தேகத்துல ஹீரோவும் என்னடா ஆச்சு, இவ்வளவு சீக்கிரமா என்ன பார்க்க வந்திருக்க? யோ மாமா, நம்மளோட ஸ்பேஸ் சூட் இருக்குல்ல, அதுல நான் ஒரு ஆல்டர் பண்ணிருக்கேன். ஒரு புது சூட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் மறுபடியும் விண்வெளிக்கு போறதுக்கான ஐடியாவே இல்ல. ஏன்னா நான் பண்ண சின்ன தப்பால தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த சூப்பர் பவர்ஸே வந்துச்சு. பென்னோட உருவத்தை பாத்தியா, அவன் மனுஷனாக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கான். போதாத குறைக்கு டிரான்ஸ்மிஷன்ல ஏதோ ஒரு வாய்ஸ் வேற வந்திருக்கு. இதோட 16 முறை வந்திருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது எங்க இருந்து வந்துச்சு, என்ன விதமான மொழின்னு எதையும் என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி போனது போகட்டும், என் கூட வா. நான் மினி டெலிபோர்ட்டல் டிவைஸ் உருவாக்கி இருக்கேன். ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி ஆகணும். உடனே டிவைஸோட ஒரு பக்கத்துல முட்டையை வச்சுட்டு பட்டனை அழுத்தினதுமே ஒரு பக்கத்துல இருந்த முட்டை மறைஞ்சு ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு மிஷின் கிட்ட போயிடுச்சு. சந்தோஷத்துல ஜானியும் எப்பா நல்லா தானே வேலை செய்யுது, இதுல என்னப்பா பிரச்சனை? இப்படி கேட்கும் போதே டக்குன்னு அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. ஜானி பாத்தியா, இதுதான் பிரச்சனை. சின்ன டெலிபோர்ட் பண்ணதுக்கு இந்த நியூயார்க்ல இருக்க ஒட்டுமொத்த பவரையும் 2 செகண்ட்ல காலி பண்ணிடுச்சு. சரி நான் போய் அப்படின்னா பிரேக்கரை சரி பண்றேன்னு ஜானி அங்க இருந்து கிளம்பிடுவான். போற போக்குல இவன் அந்த வித்தியாசமான மொழி வந்திருக்கும் இல்லையா, அந்த சீடியை கையோட கொண்டாந்து திரும்ப திரும்ப பிளே பண்ணி பாக்குறான். இவனாலையும் அது என்னங்கறத டீகோட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா திரும்ப பவர் வந்துருச்சு. ஏற்கனவே குழந்தைய ஸ்கேன் பண்றதுக்கு நம்ம ஹீரோ ஒரு டிவைஸ் உருவாக்கி இருப்பான்ல, ஆக்சுவலா இப்ப அதுல ஜூயை படுக்க வச்சுட்டு இவன் ஸ்கேன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அவ வேணான்னு தடுக்கிறா. பாருங்க, நம்ம ஏற்கனவே எல்லா விதமான சாம்பிள் டெஸ்டும் எடுத்துட்டோம். அதுலயே குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல. இந்த பாருமா, சாம்பிளா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஆனா விஷுவலா நான் பார்க்கல. சோ நான் எந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கூட. ஓ இப்ப என்ன, உங்களுக்கு குழந்தைய பார்க்கணும் அவ்வளவுதானே, நானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவளாலதான் தான் உடம்ப மறைய வைக்க முடியும் இல்லையா. சோ தான் உடம்புல இருக்க மேல் பக்க தோலை மட்டும் லைட்டா மறைய வச்சு வயித்துக்குள்ள இருக்க அந்த குழந்தை எப்படி இருக்குங்கிற விஷயத்த எந்த ஒரு ஸ்கேனிங் டிவைஸுமே இல்லாம ரொம்ப தெளிவா காட்டுவா. எக்ஸாக்டா குழந்தை பாக்குறதுக்கு மனுஷ வடிவத்துல தான் இருக்கு. சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரீடுக்கு மனசளவுல நிம்மதியா இருக்கு. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல பென்னு வெளியில கடைக்கு போயிருப்பான். அப்ப சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் என்னப்பா எப்ப ஜூயிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்பவே யதார்த்தமா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்கு. அங்க இருக்க குட்டி பசங்க பென்னோட பேரை சொல்லி கத்திட்டு அங்கிள் நீங்க அந்த வண்டியை தூக்குங்கன்னு சொல்லுவானுங்க. சரி குழந்தைங்க ஆசைப்படுறாங்களேன்னு பக்கத்துல இருக்க ஒரு காரை அலேக்கா தூக்குறான். அதோட விடலையே அந்த வாண்டு பயலுங்க காரை தூக்கி போடுங்கன்னு கத்துறானுங்க. அவ்வளவுதானே போட்டுட்டா போச்சுன்னு குழந்தைங்களை பார்த்து வீசுற மாதிரி ஆக்டிங்க போடுவான். ஒரு நிமிஷம் மொத்த பேரும் பயந்து ஓடிய போயிடுவானுங்க. அப்ப கரெக்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர் அங்க வராங்க. இவங்களோட பேரு ரீச்சல். 2 பேரும் பேசி நல்லபடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. சார் ஏன் வெளியில இருக்கீங்க, டைம் கிடைச்சா உள்ள வாங்க, பசங்க கூட நல்லபடியா பேசுங்க அப்படி இப்படின்னு 2-3 வார்த்தை நல்லபடியா பேசும்போது பென்னுக்கு ரேச்சல் மேல சொல்ல முடியாத ஒரு காதல் உருவாகுது. அதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. நைட்டு சமையல் வேலையெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல சடனா வெளியில நிறைய போலீஸ்காரோட சவுண்ட் கேக்குது. ஆஹா மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை, வாங்க சண்டைக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புவானுங்க. அப்ப ஹீரோ தடுத்த அவசரப்படாதீங்க, நான் தான் அந்த போலீஸ் இங்க வர சொன்னேன். ஏன் என்னாச்சு? ஆக்சுவலா நம்மளோட நியூயார்க் நகரத்துல மொத்தமா 42 குற்றவாளிகள் மறைஞ்சிருந்து தப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிச்சு நான் தான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா ஜூயி இப்ப கர்ப்பமா இருக்கா, அவளை வச்சுக்கிட்டு எந்த ஒரு கிரிட்டிக்கல்
கிரிட்டிக்கலான மிஷனையும் என்னால பண்ண முடியாது. ஆஹா, புள்ள மேல இம்பிட்டு பாசமா இருக்கிய ராசா, வா போய் சாப்பிட்டு தூங்குவோன்னு இவனுங்க லைட்டா திரும்பினதுமே வானத்துல குண்டு பல்ப மாட்டி வச்ச மாதிரி நல்லா பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. கூடவே சின்ன சின்ன நெருப்பு பந்துகள் இருக்கு இல்லையா, அது பூமியை நோக்கி எல்லா திசைகளையும் போற மாதிரி தெரியுது. ஒரு சந்தேகத்துல என்னன்னு பாக்குறதுக்காக ஜானி உடம்புல நெருப்போட வானத்துல பறகுறான். அப்பதான் எதிர்ச்சியா அங்க இருக்க மேகங்களுக்குள்ள இருந்த உடம்பு ஃபுல்லா சில்வர் கலரோட ஒரு பொண்ணு சர்ஃபிங் போர்ட்ல பறந்து போயிட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். நேரத்துக்குன்னு பின்னாடியே நம்ம ஹீரோயின் அப்புறம் பென்னு 3 பேரும் பறக்கும் கார்ல வராங்க. சில்வர்களை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவன் நகரத்தோட மையத்துல டக்குன்னு ஸ்டாப் ஆகுறா. ஒட்டுமொத்த மக்கள் பார்வையும் இவ பக்கமா திரும்புது. இங்கதான் மொத்த பேர் தலையிலையும் இடி விழுற அளவுக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவா. பூமி வாழ் மக்களே, உங்களுக்காக என் மாஸ்டர் கிட்ட இருந்து நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு நாளா நீங்க சந்தோஷமா வாழ்ந்த இந்த ஒரு உலகம், அதை இப்ப மொத்தமா நாங்க அழிக்க போறோம். அதுக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கு. சோ மீதி இருக்க கொஞ்ச நாள் ஆச்சும் உங்க சொந்த பந்தங்களோட நல்லா பாசமா பழகி சந்தோஷமா வாழ்ந்துக்கங்க. ஏன்னா எங்களோட மாஸ்டர் கலாக்டஸ் இங்க வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஒரு நிமிஷம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தலகால் புரியல. இப்ப வந்த அந்த சில்வர்கள் வேற டக்குன்னு அங்க இருந்து பறந்து போகும்போது குறுக்க 2-3 சாப்பர் இருக்கும். ஆக்சுவலா இவ உடம்பு அதுக்குள்ளேயே ஊடுருவி போயிட்டு இருக்கு. ஹீரோ ஜானிக்கு சிக்னல் கொடுக்கும் போது இவன் அந்த சில்வர்களை ஃபாலோ பண்ணிட்டு வானத்துல பறக்குறான். கிட்டத்தட்ட பூமியை விட்டு நம்மால நேரா ஸ்பேஸுக்கே வந்துட்டான். அங்க காற்றோட அளவு கம்மியா போனதால இவன் உடம்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு மொத்தமா அணைஞ்சு போகுது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த புள்ளையோட சர்ஃபிங் போர்டை கூட நம்மால பிடிச்சிருவான். இதை கவனிக்கக்கூடிய சில்வர்கள் முகத்தை பக்கத்துல கொண்டு வந்து புரியாத மொழியில ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்றா. அது என்ன ஏதுன்னு தெரியாம ஜானியும் அங்கிருந்து நேரா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பில்டிங்க்கு வந்துட்டான். ஏற்கனவே ஹீரோ சேட்டலைட்டை வச்சு சில்வர்கள் எங்க போனாங்கிறத ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அவ ரொம்ப வேகமா இருக்கதால இவங்களால அவ எங்க போனாங்கிறத ட்ராக்கே பண்ண முடியல. பட் இருந்தாலுமே அவ உடம்புக்குள்ள இருந்து வெளிவந்த அந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இவங்களால ட்ராக் பண்ண முடியும். விண்வெளியோட ஒவ்வொரு பக்கங்களையும் தேடும் போது சடனா ஹீரோவுக்கு ஒரு செம ஷாக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே விண்வெளியில குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்த 20க்கும் மேற்பட்ட கிரகங்கள் அது இப்ப காணாம போயிருக்குங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. எப்பா என்ன பேசிட்டு இருக்க, ஒரு கிரகம் எப்படி காணாம போக முடியும்? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க. நீ அந்த சில்வர்களோட பவர்ஸ் எங்கெல்லாம் போயிருக்கோ அந்த இடத்த செக் பண்ணி பாரு, கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும். சரின்னு இவனும் அந்த பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் தொலைஞ்சு போனதா ஒரு சில கிரகங்களை சொல்லிருப்பான் இல்லையா. ஆக்சுவலா அந்த இடத்த சுத்தியுமே இந்த சில்வர்களோட பவர் இருந்திருக்கு. அப்படின்னா இவன் அந்த கிரகத்துக்குள்ள போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த கிரகம் தொலைஞ்சு போகல, மொத்தமா அழிஞ்சு போயிருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அந்த சில்வர்கள் சொன்ன கலாக்டஸ் அவன் யாரு, அவன் எதுக்காக பூமியை அழிக்க பாக்குறான், இது எல்லாத்துக்குமான உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம விண்வெளிக்கு பறந்தாகணும். சொல்ல போனா சில்வர்களோட பவர்ஸை ட்ராக் பண்ணி அந்த கலாக்டஸோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா இந்த மக்களோட நம்பிக்கை நாம மட்டும்தான். இவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ உடனே ஜானி உள்ள போந்து, இந்த பாருங்க, நான் அந்த சில்வர்களை துரத்திட்டு போகும்போது அவளோட சர்ஃபிங் போர்ட்ல கைய வச்சேன். அப்ப அவ என் பக்கத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா. அப்படியா, என்ன சொன்னா? மன்னிச்சிருங்க, அவ பேசின மொழியை என்னால புரிஞ்சுக்க முடியல. சரிடா, புரிஞ்சுக்கதான் முடியல. அந்த புள்ள உங்ககிட்ட கோவமா பேசினாளா இல்ல பொறுமையா பாசமா பேசினாளா? ரொம்பவே அமைதியா தான் என்கிட்ட அதை சொன்னா. கடுப்பான ஹீரோவும் புரிஞ்சு போச்சுடா, செவுத்துக்கு பொம்பளை புள்ள பேர் எழுதி வச்சாவே நீ அதை விட மாட்ட. இதுல அந்த சில்வர்கள் வேற ட்ரெஸ் இல்லாம வந்தாலா, அதனாலதான் நீ அந்த புள்ள மேல காதல் வயப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கடுப்பான ஜானி நேரா தன்னோட ரூம்க்கு வந்துருவான். அப்ப பின்னாடியே வந்த ஜூயி, டேய் அவங்க பேசின எதையும் சீரியஸா எடுத்துக்காத. சேச்சா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த சில்வர்களோட வாய்ஸ திரும்ப திரும்ப பிளே பண்ணி பாக்குறேன். ஆனா அவ என்ன சொன்னாங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சா அவளோட மொழியை நம்மளால டீகோட் பண்ண முடியும். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உன் மாமாவை போய் பாரு, அவர் உடனே உன்னை பாக்கணும்னு சொன்னாரு. சரின்னு இந்த இடத்த விட்டு ஹீரோ கிட்ட வரும்போது முன்னாடி சீன்ல ஜானி ஒரு புதுவிதமான ஸ்பேஸ் சூட்டை ரெடி பண்ண சொல்லிருப்பான்ல, எக்ஸாக்ட்டா அதே மாடல இப்ப நம்ம ஹீரோ ரெடி பண்ணி வச்சிருக்கான். இத பார்த்ததுமே சந்தோஷம் தாங்கல. அதுக்கப்புறமா மொத்த பேருமே ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே வெறும் விண்வெளி பயணிகள். ஆனா இப்ப இந்த நகரத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. சோ நாங்க மறுபடியும் விண்வெளிக்கு போக போறோம். இங்க வந்த சில்வர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட தலைவரான கலாக்டஸ தோக்கடிக்க போறோம். கட் பண்ண அடுத்த சீன்ல பென் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பான். அப்ப எதிர்ச்சியா அந்த வழியில ரேச்சலை கவனிக்கிறான். தனக்குள்ள இருக்க காதலை வெளிப்படுத்தலான்னு தோணும். இருந்தாலும் ஒரு பயம், எங்க தன்னோட உருவத்தை பார்த்து தன்னை வேணான்னு சொல்லிடுவாளோன்னு சோகத்தோட நேரா வீட்டுக்கு வரும்போது அங்க நம்ம ஹீரோ நிக்கிறான். எப்பா ரீடு, நீ ரெடி பண்ண சூட்டு சும்மா பக்காவா இருக்கு, தேங்க்யூ. ஆனா எனக்கு ஓல்டு காஸ்டியூம் தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் நடக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய சாரி. அட என்ன மச்சான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த பாரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விண்வெளிக்கு போகும்போது ஏற்பட்டது ஒரு விபத்து. அது மூலமா தான் நமக்குள்ள சூப்பர் பவர்ஸ் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நீ எதையும் வேணும்னு படல. சோ பெருசா எதையும் மைண்ட்ல வச்சுக்காத. இங்க கட் பண்ணா காலையில விடையுது. ஊர் மக்கள் முன்னிலையில
இவங்க உருவாக்கி வச்சிருக்க ஷிப்ல ஏறி விண்வெளியை நோக்கி பறக்குறாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே வானத்துல ஒரு டிவைஸ் ஒன்னு மிதந்துட்டு இருக்கு. இப்ப இவங்களோட ஷிப்பை அந்த மிஷினோட அட்டாச் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஒளியின் வேகத்துல இவங்களால பயணம் பண்ண முடியும். ஷார்ட்டா நாம இதுக்கு டர்போ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டர்போ உதவியால ஒளியின் வேகத்துல பயணம் பண்ணி பிரபஞ்சத்தோட மறுபக்கத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கதான் அந்த சில்வர்களோட பவர்ஸ் எல்லாம் லாஸ்டா வந்திருக்கும். இப்ப அக்யூரேட்டா அந்த சில்வர்கள் எங்க போயிருக்கான்னு ஸ்கேன் பண்ணும்போது கண்ணுக்கு முன்னாடி பச்சை நிறத்துல ஒரு கிரகம் இருக்கு. ஆக்சுவலா இது பூமியை விட 13% ரொம்ப பெருசானது. உடனே ஹீரோவும், எப்பா நான் நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், அந்த சில்வர்களோட பவர் ஆக்சுவலா அது அந்த பிளானட்டோட சென்டர் பகுதிக்குள்ள இருந்து வருது. இது கிரகத்தோட மைய பகுதியா? அதுக்குள்ள எப்படி போயிருக்க முடியும்னு யோசிக்கும் போதே சடனா அந்த ஒட்டுமொத்த கிரகத்தையும் பொளந்து தள்ளிட்ட மிகப்பெரிய விண்வெளி கப்பல் ஒண்ணு அப்படியே படு பயங்கரமா வெளியில வரும். ஆக்சுவலா இப்ப இவங்க பார்த்த கிரகம் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த கிரகத்தையுமே அந்த விண்வெளி கப்பல் அப்படியே அரைச்சு ஒரு எனர்ஜி சோர்ஸா மாத்திட்டு இருக்கு. ஆத்தாடி, கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நமக்கும் பாலு கன்ஃபார்ம். இவங்க கொண்டு வந்த அந்த டர்போ டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை தனியா கழட்டி போட்டுட்டு இவங்க வந்த ஷிப்பையும் மொத்தமா மறைய வச்சுட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வில்லன்ஸோட ஷிப்புக்குள்ள இருந்து வெளிவந்த வெளிச்சம் கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருந்த நம்ம ஆளுங்களை கூட ரொம்ப அசால்ட்டா கண்டுபிடிச்சிருச்சு. சொல்ல போனா வில்லன்ஸோட கப்பலுக்குள்ளேயே நம்ம ஆளுங்களோட கப்பலை இழுக்க ஆரம்பிக்குது. என்னதான் தப்பிக்க ட்ரை பண்ணாலுமே இன்ஜின் 1 by 1 ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. சோ போராடுறத விட்டுட்டு அமைதியா வண்டி ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்ப திடீர்னு ஒரு லேசர் வெளிச்சம் இந்த ஒட்டுமொத்த கப்பலையும் ஸ்கேன் பண்ணுது. அதுலயும் முக்கியமா நம்ம ஜூயியோட வயித்துல இருக்க குழந்தை இருக்கு இல்லையா, கடைசியில அதையும் ஸ்கேன் பண்ணதுமே அந்த இடத்துக்கு இந்த சில்வர் கேர்ள் வரா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கவே கூடாது. என்னோட மாஸ்டரான கெலக்டஸ் உங்களை பார்க்க ஆசைப்படுறாரு, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு மொத்த பேரையும் வழி நடத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. வண்டியை விட்டு நம்ம ஆளுங்க இறங்குனதுமே சில்வர்களுக்கு தெரியாம இவங்க கூட்டிட்டு வந்த ஹெர்பி ரோபோட் இருக்குல்ல, அதை தனியா சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்பிடுவாங்க. பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப மாட்டி இருக்க இந்த சூட் இருக்கு இல்லையா, அதோடயே இந்த ஜானியால தன்னோட நெருப்பு சக்தியை பயன்படுத்த முடியும். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா 10 நிமிஷத்துக்குள்ள மட்டும்தான் இவனால தன்னோட பவர்ஸை பயன்படுத்த முடியும். உடனே படக்குன்னு பறந்து சில்வர்கள் கிட்ட வந்தவன், ஆமா லாஸ்டா நான் உன்னை பார்க்கும்போது நீ என் பக்கத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொன்னியே, அதுக்கான மீனிங் என்ன? பதிலுக்கு அவளும், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாக போறீங்க, நல்லபடியா சாவுங்கன்னு தான் நான் சொன்னேங்கிறா. ஜானிக்கு இதை கேட்டு தூக்கி வாரி போடுது ஒரு சந்தேகத்துல. ஆமா, உன் மாஸ்டர் கெலாக்டஸ் எந்த கிரகத்தை அழிக்கணும்னு அவர் எப்படி முடிவெடுக்கிறாரு? சின்ன திருத்தம், அது அவரோட முடிவு கிடையாது. ஒரு நிமிஷம் இரு, வில்லன் இதுக்கான முடிவெடுக்கல அப்படின்னா எந்த கிரகத்தை அழிக்கணும்னு நீ தான் முடிவெடுக்கிறியா? பதிலே பேசாம அமைதியா இருப்பா. அதே டைம்ல இவன் கையில இருக்க டிவைஸ்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சுங்கிற மாதிரி நோட்டிஃபை ஆகுது. உடனே ஃபயர் பவர் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். பேச்சுவாக்குல பென்னு, என்னப்பா உன் காதலி சில்வர்கள் கிட்ட போனிய, என்ன சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அவன் என்ன மிஸ் பண்ணாலாம். அப்புறம் என்னடே நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசா? சரி சரி மானத்தை வாங்காதுன்னு ஜானி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்க ஒரு மேடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உடனே சில்வர்களும், நீங்க கெலாக்டஸ் மாஸ்டருக்கு முன்னாடி தான் நிக்கிறீங்கன்னு சொல்லுவா. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இங்க யாரும் இல்லையே. தம்பி மாஸ்டர் கீழே இல்ல, உங்களுக்கு முன்னாடி உயரமா இருக்காரு. அப்படியான்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்தா நல்லா ஈஃபில் டவர் அளவுக்கு உருவத்துல ஜெய்ஜாண்டிக்கா உட்கார்ந்துருக்காங்க. கண்ணுல வேற எல்இடி பல்ப் மாட்டி இருப்பானுங்க போல, பொலிர்னு வெளிச்சடிக்குது. இப்பதான் அந்த கெலாக்டஸ் பேச ஆரம்பிக்கிறான். என்னோட இடத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களோட பூமிக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கு, எப்படியோ அது மொத்தமா அழிய போகுது. உங்களால உங்க கிரகத்தை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? இருக்கு, ஏன்னா நாங்க தான் பூமியின் காவலர்கள். பதிலுக்கு வில்லனும், இந்த பாருங்க, நானும் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உங்களை போல ஒரு சின்ன மனுஷனா தான் இருந்தேன். ஆனா காலம் என்ன இப்படி ஒரு உருவத்துக்கு மாத்திருச்ச. என்னோட தீராத பசிக்கு முன்னாடி எந்த ஒரு பிரபஞ்சமும் தாக்கு பிடிக்க முடியாத உங்களுக்கு இப்ப 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு, மொத்தமா உங்களோட பூமியை அழிக்கிறத. ரெண்டாவது, அதுக்கு ஈடான ஒண்ணு நீங்க எனக்கு கொடுத்தாகணும். அதுக்கு ஈடான ஒண்ணு நாங்க கொடுக்கணுமா? அது என்ன? தோ அந்த பொண்ணோட வயித்துக்குள்ள இருக்க குழந்தை. இல்ல எங்களுக்கு புரியல, எங்களோட குழந்தைய கொடுக்கணுமா? ஏன்? ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த குழந்தை சாதாரணமானவன் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தையே கட்டியாளக்கூடிய மகா சக்தி அவனுக்குள்ள இருக்கு. அப்படி பார்க்கும்போது என்னோட இந்த சிம்மாசனத்துக்கு அவன் மட்டும் தான் தகுதியான ஆளு. சோ குழந்தைய ஒப்படைச்சா நான் அவனை வாரிசா எடுத்துப்பேன். இல்ல முடியவே முடியாது, குழந்தைய கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவானுங்க. கடுப்பான வில்லனை பாருங்க, உங்ககிட்ட தான் அனுமதி கேட்கல, அந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம். இந்த இடத்த விட்டு என் பெர்மிஷன் இல்லாம உங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு இவன் கண்ணை திறந்த நேருக்கு நேரா ஹீரோனை பார்த்ததுமே அவளுக்கு சடனா பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. என்னடி ஆச்சுன்னு கேட்டா, என்னோட நீர் கூட உடஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லுவா. உடனே பயந்து போன ஹீரோ, இந்த பாரு நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, என் குழந்தைக்கு எல்லா விதமான டெஸ்டும் நான் எடுத்து பார்த்துட்டேன், அவனுக்குள்ள எந்த ஒரு பவர்ஸும் இல்ல. இல்ல உன்னோட ஆராய்ச்சி தப்பா சொல்லுத, உன் மகனுக்குள்ள பவர்ஸ் இருக்கு, ஆனா அதை வேணும்னே அவன் மறைச்சு வச்சிருக்கான். சரியான நேரம் வரும்போது இந்த உலகத்துக்கு அவன் யாருங்கிற விஷயத்த சொல்லுவான். இவன் பேசுற விஷயத்த
பார்த்து நம்ம ஜானி பையனுக்கு சம கோவம். படக்கணு தான் உடம்புல இருக்க மிச்சமீதி பவர்ஸ பயன்படுத்தி நேரா பறந்த அந்த வில்லனோட பேக் சைடு முதுகுல இந்த மிகப்பெரிய ராட்சச விண்வெளி கப்பல் கிரகங்களை அழிக்கும் போது அதை அப்படியே மிஷின்ல போட்டு அரைச்சு ஒரு தீ பிளம்புகளா மாத்தி கொடுக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரு சில பைப் லைன் வழியா வில்லன் உடம்புக்குள்ள எனர்ஜியா சேவ் ஆகும். சோ கரெக்டா அந்த பைப் லைன்ஸ் அட்டாக் பண்ணதுமே வில்லன் உடம்புக்குள்ள இருந்து தீ பிளம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிக்குது. இதுல டைவர்ட் ஆகக்கூடிய சின்ன கேப்ல மொத்த பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல சில்வர்கள் இவங்களை பிடிக்கலாமேன்னு கிட்ட வரும்போது கரெக்டா உள்ள வந்த பென் அலேக்கா அந்த புள்ளைய தூக்கிட்டு போய் செவுத்துலயே டம்முன்னு இடிக்கிறான். இதுக்கடையில ஜானி இருக்கானே, அவனுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த நெருப்பு பவர்ஸும் கம்மி ஆயிடுச்சு. சோ பையன் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். ஏன் சொல்ல போனா இவன் உடம்புல இருந்த ஆக்சிஜன் காலியானதால பாவம் புள்ள மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப கரெக்டா உள்ள வந்த பென் ஜானிய தோல் மேல தூக்கிட்டு நேரா இவங்களோட வண்டி இருக்க இடத்துக்கு ஓடிட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்த சில்வர்கள் பென்னையும் ஜானியவும் அடிச்சு போட்டுருவா. ஹீரோனால இதை பார்த்தா அமைதியாவே இருக்க முடியல. என்னடி விட்டா ஓவரா ஆட்டம் போடுறானே, இவளால தொடாமையே ஒருத்தர அட்டாக் பண்ண முடியும். சோ அந்த பவர்ஸ வச்சு சில்வர்களை அலேக்கா தூக்கி பக்கத்துல இருக்க செவுத்துல அடிக்க இடிச்ச வேகத்துக்கு புள்ள நேரா அங்க இருக்கிற தீ பிளம்புகளுக்குள்ளேயே விழுந்துட்டா. அதுக்கப்புறமா நம்பாளுங்க நேரா கப்பலுக்கு வந்துட்டாங்க. ஹர்பி ரோபோவும் தங்களுக்கு தேவையான சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணத வில்லன் ஷிப்ல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு நம்ம ஆளுங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே அந்த டர்போ டிவைஸ் இருக்கு. வண்டியை ஃபுல் ஸ்பீட்ல அதோட கனெக்ட் பண்ணலாமேன்னு கிட்ட போகும்போது மறுபடியும் பின்னாடி அந்த சில்வர்கள் வந்துட்டா. ஏன் கிட்டத்தட்ட ஹீரோயின் வயிற்றுக்குள்ள இருக்க அந்த குழந்தை எடுக்க கூட வருவா. இருந்தாலும் நொடி போடுதல கப்பல் லாக் ஆனதுமே மின்னல் வேகத்துல பயணத்தை ஆரம்பிக்குது. இது மூலமா சில்வர்களால நம்ம ஆளுங்களை பிடிக்க முடியல. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம், கண்டிப்பா அவளால இங்க வர முடியாதுன்னு சொல்லும் போதே ஒளியின் வேகத்துல இந்த சில்வர்கள் நம்ம ஆளுங்களை துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க கெஸ் பண்ணதை விட இவ ரொம்பவே வேகமான ஒரு ஆளுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வேற பிரசவ வழியால கதறிக்கிட்டு இருக்கா. ரைட்ரா, எப்படியா இருந்தாலும் நம்ம மாப்பிள்ள புள்ளைய நம்ம தானே காப்பாத்தி ஆகணும். சோ இனிமே சில்வர்களை பத்தி சொல்லே விடக்கூடாது, முதல்ல அவளை சுட்டு தள்ளலான்னு ஷிப்ல இருக்க லேசர் கன்னை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்க, ஒளியின் வேகத்துல போறதால இவன் கரெக்டா குறி வச்சு சுட்டா கூட அந்த தோட்டாவோட பாதை மாறி போகுது. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா, இவன் தான் ஜீனியஸ் ஆச்சே, அதனாலேயே நேரடியா சில்வர்களை அட்டாக் பண்ணாம எந்த டைரக்ஷன்ல சுட்டா தோட்டா கரெக்டா போகுங்கிறத நோட் பண்ணிட்டு சில்வர்களை கரெக்டா அட்டாக் பண்ணுவானுங்க. பட் அதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. ரைட்ரா, இப்படியே போனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். சோ வேற வழி கிடையாது, நம்ம உடனே இந்த டர்போ டிவைஸை விட்டு வெளியில போயாகணும். உடனே பென்னோ, யோ நீயா பேசிட்டு இருக்க, நாம அப்படி பண்ணோம் வைய திரும்ப வர முடியாத ஒரு பிளாக் ஹோல்ல மாட்டிப்போம். பென் எனக்கும் புரியுது, ஆனா நம்ம கரெக்டா பிளான போட்டு சில்வர்களை மாட்டி வச்சா அதுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியில வரதுக்கு அவளுக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடும். வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட பென்ன அந்த டர்போ டிவைஸை விட்டு டக்குன்னு வெளியில வந்துருவாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே கண்ணுக்கு முன்னாடி அந்த பிளாக் ஹோல் இருக்கு. வேணும்னே அந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல போக சொல்லுவான். இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட ஷிப்ப அந்த பிளாக் ஹோல் ஈர்ப்பு செயலை இழுக்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோனை பார்த்து, இந்த பாரு, நீ சரியா ஒரு 30 செகண்டுக்கு நம்ம வண்டியை மறைய வச்சா போதும், அந்த சில்வர்கள் நம்மள பிடிக்கிறேங்கிற பேர்ல டர்போ மிஷினை ஃபாலோ பண்ணிட்டு பிளாக் ஹோலுக்குள்ள போய் மாட்டிப்பா. பிரசவ வலியையும் பொறுத்துக்கிட்ட இந்த ஒட்டுமொத்த கப்பலையும் நம்மால் மறைய வைப்பா. அப்ப இந்த சில்வர்களை பாருங்க, நம்ம ஆளுங்களோட கப்பலை துரத்துறேங்கிற பேர்ல இவங்க யூஸ் பண்ண அந்த டர்போ டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிட்டு போவா. முட்டா பீஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமா அந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல போனதால அதோட ஈர்ப்பு விசைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தப்பிக்க போராடிக்கிட்டு இருக்கா. இந்த சின்ன கேப்ல நம்ம ஆளுங்க கிட்ட இப்ப அந்த லைட்னிங் ஸ்பீட் இருக்கு இல்லையா, இவங்களால ரொம்ப சீக்கிரமா பூமிக்கு போக முடியாது. சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது வேணும்னே இந்த பிளாக் ஹோலோட வட்ட பகுதியில சுத்துவாங்க. அது அளவுக்கு அதிகமான வேகத்தை நம்ம ஆளுங்க வண்டிக்கு கொடுத்ததுமே சரியான நேரத்துல நம்ம ஆளுங்க அந்த இடத்தை விட்டு மொத்தமா வெளியில வந்த நேரடியா பூமியை பார்த்து கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லபடியா குழந்தையும் பிறகுது. அது ஒரு ஆண் குழந்தை, கூடவே பிராங்க்லின் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சில நாட்களுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க விண்வெளி பயணத்தை விட்டு ஒரு வழியா பூமிக்கு வந்துட்டாங்க. ஊர் மக்களுக்கு இவங்களை பார்த்து அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா கலாக்டஸ தோக்கடிச்சிருப்பாங்க, இந்த பூமியை காப்பாத்திட்டாங்கன்னு நம்புவாங்க. ஆனா இன்டர்வியூ ஆரம்பிச்சதுமே நம்ம ஆளுங்க அமைதியாவே இருக்காங்க. சரி என்னாச்சு, நீங்க அந்த வில்லனை தோக்கடிச்சிங்களா, எப்படி தோக்கடிச்சிங்கன்னு கேள்வி கேட்பாங்க. பதிலுக்கு ஹீரோவும், மன்னிச்சிருங்க, எங்களால அவங்கள தோக்கடிக்க முடியல, பட் இருந்தாலுமே இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக எங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை எதிர்பார்த்தாங்க. அப்படியா, என்ன பொருள் இது, நீங்க அதை கொடுத்துட்டீங்களா? இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம்னு மறுத்துட்டோம். ஏன்னா அவன் கேட்ட பொருள் ரொம்ப விலை மதிப்பான ஒண்ணு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த வில்லனுக்கு எங்களோட குழந்தை தேவை. இதை சொல்லி முடிச்சிட்டு நம்ம ஆளுங்க கிளம்பும் போது ஒட்டுமொத்த மக்களுக்கும் மீடியாவுக்கும் சம கோபம். ஏயா, உலக மக்களை காப்பாத்துறதுக்காக உன் குழந்தையவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா, நீ என்ன சுயநலவாதியா, மக்கள் உயிர் மேல உனக்கு அக்கறை இல்லையா, அப்படி இப்படின்னு இவ்வளவு நாளா இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 டீமை தங்களோட குடும்பத்துல ஒரு ஆளா பார்த்த மக்களே இப்ப இவங்களையே துச்சமா நினைச்சு
பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாத பழிகளை போடுறாங்க. இன்னொரு பக்கத்துல எஸ்கேப் ஆன சில்வர்கள் மறுபடியும் வில்லனை பார்க்க வந்திருக்கா. மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கொடுத்த கட்டளையை என்னால பண்ண முடியல, குழந்தைய கொண்டு வர முடியல, பரவாயில்ல விடு, நாம பூமிக்கு போகலாம், என்னோட கைகளாலேயே நான் அந்த குழந்தைய கொண்டு வருவேன். பதிலுக்கு சில்வர்களும், ஆனா தலைவரே அவன் ஒரு சின்ன குழந்தை, நாம அவனை அப்படியே விட்டுறலாமே. பதிலுக்கு அவனை பாருங்க, தான் கண் அசைவிலேயே சில்வர்கள் உடம்ப நசுக்கி நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத, எப்பவுமே நீ என்னோட அடிமை, அதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு மிரட்டுறாங்க. கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஆளுங்க 4 பேரும் எப்படி இந்த பூமியை காப்பாத்த போறோம், வில்லனை எப்படி தடுக்க போறோம்னு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு பேசுறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் தெளிவான எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல. அப்பதான் ஹீரோவும் வில்லனோட ஷிப்ல நான் ஹேர்பி மூலமா நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த கலெக்டர்ஸ் இங்க வாழ்ந்திருக்கான், அதைத்தான் அந்த சாம்பிள்ஸ் மூலமா நான் கண்டுபிடிச்சேன். ஏன் நாம இப்படியே நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணோம் அப்படின்னா அந்த வில்லன் உடம்புக்குள்ள இருக்க கவசம் என்ன விதமான மெட்டல்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு பல யுகங்கள் தேவைப்படும். எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா கண்டிப்பா நான் வேற ஏதாவது ஐடியாவை பிளான் பண்ணுவேன். கட் பண்ண அடுத்த ஹீரோயின் இப்ப ஜானியை பார்க்க வந்திருக்கா. அப்ப அந்த பைப்ல ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க, அதுக்கான பதில நீயே பாரு. நான் முதல் முறையா சில்வர்களை பார்க்கும்போது அவன் என்கிட்ட புரியாத மொழியில பேசினா, ஆனா லாஸ்டா நான் அவங்களோட ஷிப்புக்குள்ள போகும்போது அதுக்கான மீனிங் என்னன்னு நான் கேட்டேன். அப்ப ரெக்கார்டான வீடியோ தான் இது. அதாவது இந்த உலகத்தை அழிக்க போறோம், அவங்க கூடயே நீயும் சாகுன்னு என்கிட்ட சொன்னாலாம். எனக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆக்சுவலா அவ பேசின புரியாத மொழிக்கு அவளே நம்மளோட மொழியில விளக்கம் கொடுத்திருக்கா. சோ இதை நான் டீகோட் பண்ணி அந்த சில்வர்களோட உண்மையான மொழி என்னங்கிற விஷயத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும், ஏன் பேச கூட முடியும். ஆமால இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். கட் பண்ண இதே டைம்ல இப்ப உலகம் அழிய போகுதுங்கிற பயத்தால அங்க எங்கன்னு போர் முழக்கங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு இன்டர்வியூல ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு என்ன பிரச்சனை, ஒரு குழந்தைய கொடுத்தா இந்த உலகத்தையே காப்பாத்த முடியும்னா அதை கொடுக்கறதுல தப்பே இல்லைன்னு சொல்லுவானுங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோயின் டிவியவே வெடிக்க வச்சுட்டா. அடுத்த ஒரு ஃபேமிலி மீட்டிங் போட்டு பேசும்போது பேச்சுவாக்குல ஹீரோவும், நான் இன்டர்வியூ பார்த்தேன், ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றது சரி, ஏன்னா பல பில்லியன் உயிர்களை காப்பாத்துறதுக்காக ஒரு குழந்தையோட உயிரை கொடுக்கறது சரிதான். ஹீரோயினுக்கு சம கோவம், இது சரியா, நம்ம குழந்தைய இழக்கிறதுக்கு தயாராயிட்டீங்களா, இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுவா. பின்னாடியே உள்ள வந்த ஹீரோவும், செல்லம் புரிஞ்சுக்கோ, நான் சொன்னது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான், என் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பவுமே நான் உன்னையும் குழந்தையவும் விட்டு கொடுக்க மாட்டேன், சாகிற வரைக்கும் உங்களுக்காக நான் போராடுவேன். ஆக்சுவலா இவங்க தங்கி இருக்க கட்டடத்துக்கு வெளியில வேற ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்காங்க, சுயநலவாதிங்க எங்க எல்லாரையும் கொல்ல பாக்குறீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. இத பார்த்து கடுப்பான ஹீரோயின் பிராங்க்லினை தூக்கிட்டு நேரா அப்படியே வெளியில வரா. எப்பா இவளுக்கு தைரியத்தை பாத்தீங்களா, குழந்தையோட நம்மள பார்க்க வந்திருக்கா. அப்பதான் ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன வயசுல நானும் ஹீரோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். என் அப்பா ஒரு நாள் கார்ல போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, என் அம்மா இறந்துட்டாங்க. ஆக்சுவலா அதுல அவர் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஆனா அந்த இழப்பை அவரால் ஏத்துக்கவே முடியல. சோ செஞ்ச தப்புகளை திருத்திக்கிறதுக்காக எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க ட்ரை பண்ணாரு, ஆனா அவரால் முடியல. இதுக்கப்புறம் தான் நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் தேவைப்படுச்சு. ஜானி பென்னனி எல்லாரும் என் கூட இருந்தாலும் சரி, ஊர் மக்களா நான் உங்களை தான் எங்களோட குடும்பமா நினைச்சேன். சின்ன வயசுல என் அம்மா சொல்லுவாங்க, செல்லம் உனக்காக இந்த பூமியை கூட புரட்டி எடுப்பேன்னு. இப்ப நானும் அதான் சொல்றேன், நீங்க எங்களோட குடும்பம், உங்களை காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்தையே புரட்டி எடுக்கவும் நாங்க தயாரா இருக்கோம். ஆனா ஒரு நாளும் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம். வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். ஆனா நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, எங்களை முழுசா நம்பணும். இப்ப ஹீரோயினோட பேச்ச கேட்டதும் போதும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தான் தப்பு பண்ணிட்டோங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு. சோ அப்படியே இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமுக்கு ஆதரவா மாறுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு அந்த வில்லன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் மாட்டிருக்கு. ஆக்சுவலா ஏற்கனவே நம்மால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முட்டையை மாத்துறதுக்கான டெலிபோர்ட்டல் டிவைஸ உருவாக்கி இருப்பான் இல்லையா. சோ அதையே ஒரு பெரிய மாடலா உருவாக்கி இந்த பூமியவே கேலக்டஸ்க்கு தெரிஞ்ச இந்த லொகேஷன்ல இருந்த பல மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி யாரும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு இடத்துல டெலிபோர்ட் பண்ணி வச்சா வில்லனால கிரகத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது, குழந்தைக்கும் மக்களுக்கும் எதுவும் ஆகாம காப்பாற்ற முடியும். இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம ஹீரோ கிட்ட இருக்க டிவைஸ் வந்து ரொம்ப சின்னது. சோ அதை விட ரொம்ப அளவுல பெருசா ஒவ்வொரு நாடுகள்லயும் அதை உருவாக்கினா மட்டும்தான் அட் அ டைம்ல எல்லா டிவைஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி இந்த பூமியவே டெலிபோர்ட்டல் பண்ற அளவுக்கு பவர் கிடைக்கும். சொல்ல போனா இதுக்கு உலக நாடுகளுமே ஒத்துக்கிறாங்க. இரவு பகல் பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமா கட்டுமான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில அந்த வில்லனோட விண்வெளி கப்பல் செவ்வாய் கிரகத்தை கடந்துருச்சுங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க டிவைஸை உருவாக்கிட்டாங்க, ஆனா அதுக்கு பவர் தேவை. இவன் உருவாக்கின சின்ன டிவைஸ்க்கு நியூயார்க்ல இருக்க ஒட்டுமொத்த பவர்ஸும் 2 செகண்ட் கூட தாக்கு பிடிக்கல. ஆனா இது ஒரு பூமியவே டெலிபோர்ட் பண்ற வேலை. சோ எவ்வளவு பவர்ஸ் தேவைப்படும். அதனாலேயே இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மின்சாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் மின்சாரத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ பிராங்க்லினை கையில வச்சுக்கிட்டு, செல்லம் உனக்குள்ள பவர்ஸ் இருக்குன்னு அந்த வில்ல சொன்னா, ஆனா நான் எவ்வளவோ ஆராய்ச்சிகளை பண்ணிட்டேன், என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை மனசு வந்து நீயா உனக்குள்ள என்ன பவர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடிஞ்சா சொல்லு. ஆஹா குழந்தை இன்னசென்ட்டா மூஞ்ச வச்சிருக்கீங்க. கட் பண்ணா அடுத்த சில நாட்களுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க பிளான் போட்ட மாதிரி ஒரு வழியா எல்லா இடத்துலயும் டெலிபோர்ட்டல் டிவைஸ நல்லபடியா உருவாக்கிட்டாங்க. அட் அ டைம்ல இவங்க சேர்த்து வச்ச எல்லா மின்சாரத்தையும்
வேணும் அந்த டிவைஸுக்கு மட்டும் மாத்தும் போது அதுக்குள்ள இருந்து வெளிவந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா டெலிபோர்ட் பண்றதுக்காக பூமியை சுத்தி கவர் பண்ண ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 90% வேலையை முடிஞ்சு போச்சு. சரி டெலிபோர்ட் ஆக போறாங்களோ நினைக்கும் போது அங்கதான் ட்விஸ்ட். சம்பந்தமே இல்லாம இவங்க செட் பண்ணி வச்ச டெலிபோர்ட்டல் டிவைஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா உடைய ஆரம்பிக்குது. சரி யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அது இந்த சில்வர்கள். சொல்ல போனா ஒரு சில நிமிஷங்கள்லயே பல நாடுகளுக்கு மின்னல் வேகத்துல பயணம் பண்ணி செட் பண்ணி வச்சிருந்த எல்லா டெலிபோர்ட்டல் டிவைஸையும் ஒன் பை ஒன்னா உடைக்க ஆரம்பிக்கிறா. கடைசியா நியூயார்க்ல இருக்க நம்ம ஆளுங்க உருவாக்கி வச்ச டிவைஸை உடைக்க வரும்போது சடனா அந்த இடத்துக்கு நம்ம ஜானி வந்துட்டான். நெருப்ப வச்சு படக்குன்னு அந்த புள்ளைய அட்டாக் பண்ணவன் இவன் கட்டி இருக்க வாட்ச்ல ஒரு பட்டனை அழுத்தினதுமே பக்கத்து கட்டடங்கள்ல இருக்க டிவி மானிட்டர்ஸ்ல சில்வர்கள் பேசக்கூடிய புரியாத மொழி இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் அப்படியே திரும்ப திரும்ப பிளே ஆகுது. ஒரு நிமிஷம் குழம்பி போன சில்வர்கள் அமைதியா நிக்கும் போது இங்கதான் ஜானி அந்த சில்வர்களோட மொழியிலேயே பேச ஆரம்பிக்கிறான். அதுலயே முக்கியமா ஷெலபால் அப்படின்னு ஒரு பேரை சொன்னதுமே ஆமா இது எப்படி உனக்கு தெரியும்னு கேப்பா. நீ லாஸ்டா என்கிட்ட பேசும்போது நான் உன்னோட மொழியை டீகோட் பண்ண அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஷெலபால்ங்கிறது நீ வாழ்ந்த கிரகத்தோட பேரு. எங்களோட சேட்டலைட்ல அடிக்கடி ஒரு டிரான்ஸ்மிஷன் வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. எங்களால அது என்னன்னு டீகோட் பண்ண முடியல. ஆனா இப்ப உன்னோட மொழியை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் டீகோட் பண்ணப்பதான் புரிஞ்சுது. அது வெறும் மொழி மட்டும் கிடையாது, பல கிரகங்களோட அழுகை குரல். என்ன புரியலையா? அதாவது அந்த கலக்டஸ் இதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்களை அழிச்சானோ அங்க வாழ்ந்த மக்கள் கடைசியா பேசின விஷயங்கள் தான் இது எல்லாமே. எல்லா கிரகங்களும் அழிஞ்சு போனாலும் கூட ஷெலபால்னு சொல்லப்படக்கூடிய உன் கிரகத்துல இருந்த மட்டும் ஒரு வாய்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது. அதை நான் டீகோட் பண்ணப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட மக்கள் மட்டும் இன்னும் சாகல. அது மட்டும் கிடையாது, அவங்க உனக்காக காத்திருக்காங்க. ஏன்னா நீ பண்ண தியாகத்துக்காக. ஒரு நாள் அந்த வில்லன் உன்னோட கிரகத்தையும் அழிக்க வந்தான். அந்த டைம்ல நீ அவங்களுக்காக உன்னை தியாகம் பண்ண. அதாவது நிரந்தரமா நீ அந்த வில்லனுக்கு கீழே அடிமையாகிறதுக்கு ஒத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் அவன் அழிக்கிறதுக்கான கிரகங்களை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச. இப்ப கடைசியா இவ்வளவு கிரகங்களை அழிச்சிட்ட பூமிக்கு வந்திருக்க. சொல்லு அப்பாவியான இன்னும் பல கோடி மக்கள் நீ சாகணும்னு ஆசைப்படுறியா? உன்னோட ஒரு கிரகத்தை காப்பாத்துறதுக்கு பல கோடி உயிர்கள் பறிபோகுது. இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ அந்த வில்லன் கூட கூட்டு சேர்ந்து இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா எங்களுக்கு ஆதரவா சண்டை போட்டா எங்களால ஜெயிக்க முடியும். இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கேலக்டஸ்க்கு தோல்வின்னு ஒண்ணு கிடையாது. வேற வழி இல்ல. நீங்க குழந்தைய ஒப்படைக்கிறது நல்லது. இல்ல எங்களால முடியாத. அதுக்கு பதிலா நீ என்ன கூட்டிட்டு போ. நான் ஒரு அடிமையா இருக்க அவனுக்கு சம்மதிக்கிறேன். இந்த கிரகத்தை விட்டுற சொல்ல வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு குழந்தை தேவை. ஒருவேளை உங்களால முடிஞ்சா குழந்தைய ரொம்ப தூரத்துக்கு தூக்கிட்டு போங்க. அது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். ஆக்சுவலா இப்ப நடந்த எல்லாத்தையுமே நம்மளுங்க கேமரா வழியா பாத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ நேரா ஜானி இப்ப லேபுக்கு வந்ததுமே ஹீரோ பாருங்களேன், என்னானாலும் சரி இந்த மக்கள் நம்மள நம்பி இருக்காங்க. அவங்களுக்காகவாச்சும் நாம அந்த வில்லனுக்கு எதிராக சண்டை போட்டாகணும். மொத்த பேருமே இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஹீரோவுக்கு இன்னொரு பிளானும் மாட்டி இருக்கு. கண்டிப்பா சில்வர்கள் உடைச்சு போட்ட டிவைஸ மறுபடியும் உருவாக்க முடியாது. அதுக்கு பல மாதங்கள் ஆயிடும். வில்லன் அதுக்குள்ளேயே இங்க வந்து கிரகத்தையே அழிச்சிட்டு போயிருவான். அதனால லாஸ்டா நியூயார்க்ல இவங்க உருவாக்குன ஒரே ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா இதுக்கு உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த பவரையும் மாத்தி விட்டுட்டு வில்லனை பிளான் பண்ணி இங்க வர வச்சோம் அப்படின்னா அவன் கூட சண்டை போடுற சின்ன கேப்ல டெலிபோர்ட்டல் டிவைஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அவன் திரும்பி வரவே முடியாத விண்வெளியில தொலை தூரத்துக்கு அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னா தன்னோட விண்வெளி கப்பல் இல்லாம வில்ல இங்க வரதுக்கான வாய்ப்பும் கிடையாது. என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா 37 செகண்டுக்கு நம்மளால அந்த டெலிபோர்ட்டல் டிவைஸ ஓபன் பண்ணி வைக்க முடியும். எப்பா எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா அந்த வில்லனை எதை வச்சு நம்ம இங்க கொண்டு வரது? பதிலுக்கு ஹீரோயினும் அவனுக்கு என்ன தேவையோ அதை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். அதாவது நம்மளோட குழந்தை உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலுமே வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த டீலுக்கு ஓகே சொல்றாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. இவங்க குழந்தைய பாதுகாப்பா வைக்கிறதுக்காக ஒரு பெட்டியை உருவாக்கி இருப்பாங்க. சோ அத டெலிபோர்ட்டல் டிவைஸ்க்கு பக்கத்துல வச்சு ஏதோ ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த வில்ல உருவத்துல ரொம்ப பெருசானவன். ஒருவேளை அவன் இந்த ஊருக்குள்ள வந்தானா கூட கண்டிப்பா உயரமான கட்டடங்கள் சேதமாகும். எக்கச்சக்கமான உயிர்கள் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ எப்படியாச்சும் முதல்ல மக்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த பாதாள உலகத்துல வாழக்கூடிய மேட்ரிக் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட உதவி கேட்கும் போதே அவனுமே இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவான். ஒட்டுமொத்த நியூயார்க் மக்களையும் அப்படியே பாதாள உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நடக்க போற சண்டையில நம்ம ஆளுங்க ஜெயிக்க போறாங்களா தோக்க போறாங்களான்னு நிறைய கேள்விகள் இருக்கு. சோ ஒரு குருட்டு நம்பிக்கையில நமக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றதுன்னு ரேச்சல் கிட்ட பேசலாமேன்னு பென் தைரியத்தோட கிட்ட வருவான். ஹாய் பென், எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம் யாரையும் பார்க்க வந்தீங்களா என்ன? இல்ல நான் உன்னதான் பார்க்க வந்தேன்னு சொல்லுவான். பதிலுக்கு அவளும் சிரிக்கிறா. மத்தபடி பெருசா எதையும் காட்டல. இதுக்கடையில வில்லனோட ஷிப் ஒரு வழியா பூமிக்கு வந்துருச்சு. அவன் என்னடான்னா ஆர்மர் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் குழந்தைய கொண்டு வந்து பாதுகாப்பா அந்த போர்ட்டல் டிவைஸ் இருக்குல்ல அதோட மைய பகுதியில பெட்டியோட வச்சிருக்காங்க. அதே டைம்ல வில்லன் தான் ஷிப்பை விட்டு அங்க இருக்க கடலுக்குள்ள குதிப்பான் பாருங்க. ஏதோ சுனாமி வந்த மாதிரி ஊருக்குள்ள அவ்வளவு தண்ணி பறக்குதுங்க. தரையில இருக்க ஒரு கொத்து மரத்தை அப்படியே கையில பிடுங்கி அரடா நல்ல மனம், இந்த கிரகத்தையே அழிச்சா எனக்கு நல்ல உணவு கிடைக்குங்கிறான். அதுக்கப்புறமா தான் கண்களை வச்சு அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஸ்கேன் பண்ணும்போது டெலிபோர்ட்டல் டிவைஸ்க்கு பக்கத்துல தான் குழந்தை இருக்குங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்க கட்டடங்கள் எல்லாம் உடைச்சபடி நேரா குழந்தைய நோக்கி போயிட்டு இருக்கான். பாதாள உலகத்துல இருக்க நம்மளுங்க
வேற மரண பயத்துல கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல பென்னு உள்ள பூந்த பறக்கிற காரை வச்சு வில்லனை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டாவதா நம்ம ஜானி அவன் நெருப்ப வச்சு கரெக்டா அந்த பயலோட கண்ணை பார்த்து அட்டாக் பண்ணுவான். இது மூலமா தெளிவா பார்க்க முடியாம வில்லன் கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடிடுவான். இதான் சாக்கன ஜானி மையப்பகுதியில வைக்கப்பட்டிருந்த உண்மையான குழந்தை இருக்குல்ல அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு போலியான குழந்தையோட தொட்டியை மட்டும் வைக்கிறாங்க. பிராங்க்லின் இப்ப பாதுகாப்பா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட பில்டிங் குள்ள இருக்கான். அவனை பாத்துக்கிறதுக்காக கூட ஹெர்பி இருக்கு. செல்லம் உனக்கு எதுவும் ஆகாது, மாமா அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஆளுங்க கிட்ட போயிடுவான். மறுபடியும் கண்ணை திறந்த வில்ல குழந்தை இங்க தானே இருக்கு, சரி அதை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பொறுமையா டெலிபோர்ட்டல் டிவைஸ்க்கு பக்கத்துல வந்துட்டான். கரெக்டா காலை உள்ள வச்சா நம்ம ஹீரோ மிஷினை ஆன் பண்ணலாமேன்னு ரெடியா இருப்பான். ஆனா வில்ல என்ன யோசிச்சான்னு தெரியல. கடைசி நிமிஷத்துல காலை உள்ளேயே வைக்கல. ஏன்னா கண்கள்ல நெருப்பு பட்டா கூட இந்த பயலுக்கு எதுவுமே ஆகல போல. அதனாலேயே இங்க இருக்கக்கூடியது வெறும் தொட்டி, இதுல அந்த குழந்தை இல்லங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டான். மறுபடியும் கண்ணை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது கரெக்டா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பில்டிங்ல தான் குழந்தை இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அந்த கட்டடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்து மிரண்டு போன நம்மாளுங்க எப்படியாச்சும் வில்லனை தடுக்கணுமேன்னு ஜானி நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணுவான். எதுவும் ஆகல. உடனே பென்ன பாருங்க ஒரு ஃபியூல் டேங்க் லாரியவே தூக்கி இந்த வில்ல மேல வீசுறாங்க. உடம்பு ஃபுல்லா ஃபியூல் ஊத்தி கிடக்கு. இதான் சாக்குன்னு மறுபடியும் ஜானி நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா உடம்பே தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் கூட வில்லன் குத்துக்கள் மாதிரி அப்படியே இருக்கான். கடுப்பான பென்ன மறுபடியும் இன்னொரு வண்டியை தூக்கி அடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த முறை வில்லன் அந்த வண்டியோட சேர்த்து பென்ன அப்படியே அல்லேக்கா தூக்கி வீசுவான் பாருங்க. நேரா நம்ம ஆளு விண்வெளிக்கே போயிட்டான். நல்ல வேலை ஜானி மட்டும் கரெக்டான நேரத்துல உள்ள புந்து காப்பாத்தல. பையன் கதை கோவிந்தாவா இருக்கும். இந்த கலவரத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ தன்னோட காரை இன்விசிபிளா மறைய வச்சுட்டு வில்லனுக்கு முன்னாடி இவ கட்டடத்துக்குள்ள போலாம் குழந்தைய காப்பாத்தலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா போதாத நேரம் வில்லன் மறைஞ்சு போயிருக்க ஹீரோனை கூட ரொம்ப அசால்ட்டா கண்டுபிடிச்சு வண்டியிலேயே ஒரு குத்து. அவ்வளவுதான், பக்கத்துல இருக்க பில்டிங்ல இடிச்சு அவ ஆளு மயங்கிட்டா. கடைசியா இருக்கக்கூடியது நம்ம ஹீரோ மட்டும்தான். இப்ப அவனும் கையில ஒரு கூர்மையான கம்பி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் மேலையும் தாவி தாவி கடைசியில வில்லன் கிட்ட வந்துட்டான். ஆக்சுவலா அவன் உடம்புக்குள்ள இருக்க தீ பிளம்பு தான் அவனுக்கான பவர்ஸையே கொடுக்குது. சோ அந்த பைப் லைனை திறந்து விட்டா எல்லாம் முடிஞ்சு போயிரும்னு தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மூடிய திறந்து விட்டான். 3வது மூடியில கைய வைக்கும் போது வில்லன் சும்மா இருப்பானா, முதுகு பக்கமா கைய விட்டு ஹீரோவை கொத்தா தூக்கிட்டான். ஏன்டா டேய் சிறுவண்டு பயல, என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியான்னு ஏதோ ரப்பரை இழுக்கிற மாதிரி நம்ம ஹீரோ உடம்ப அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுத்து விளையாடிட்டு இருக்காங்க. அதே டைம்ல விண்வெளிக்கு பறந்து போன தலைவன் பென்னு அவன் இப்ப திரும்ப வந்துட்டு இருக்கான். மேல் பக்கத்துல இருந்து ஜானி வேற நெருப்பு சக்தியை வச்சு அவனுக்கு இன்னும் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கும் போது 10,000 டன் கணக்கு வெயிட் அதிகமாகுது. நேரா வில்லனோட மூஞ்சலியே அடிப்பானுங்க. சரி சோலி முடிஞ்சோன்னு பார்த்தா கிடையாது. அப்பவும் அந்த பை உள்ள குத்துக்கள் மறதா இருக்கான். குழந்தைய வச்சிருக்கக்கூடிய கட்டடத்துக்கு வந்துட்டான். அங்கிருந்த ஹேபிய அடிச்சு போட்டுட்டு குழந்தைய கொத்தா தூக்கிட்டான். நீ தான் இனிமே என்னோட வாரிசுன்னு சொல்லிட்டு புள்ளைய தூக்கிட்டு இவன் பாட்டுக்கு நடந்து போவான். அப்ப கரெக்டா மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோயின் என் குழந்தைய என்கிட்ட கூடன்னு தான் முழு பவர்ஸ வச்சு அந்த வில்ல உடம்ப டக்குன்னு இழுகிறா. எத்தனையோ பேரை எதிர்க்க முடிஞ்ச இந்த வில்லனால நம்ம ஹீரோயினோட பவர்ஸ்க்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயின் வெறும் சூப்பர் ஹீரோவா மட்டுமே சண்டை போடல, தான் குழந்தைய காப்பாத்த வேண்டிய அம்மாங்கிற கடமையில சண்டை போட்டுட்டு இருக்கா. அதனாலயும் என்னமோ வில்லனால தாக்கு பிடிக்க முடியாம ஒவ்வொரு அடியா அவன் பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறான். பயந்து போன ஹீரோவும் ஜூயி இந்த மாதிரி பண்ணாத, இது உனக்கு ஆபத்தா முடியும், என் குழந்தைய நான் காப்பாத்தணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன், நீ முதல்ல போய் மிஷினை ஆன் பண்ண. குடு குடுன்னு ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில அந்த வில்லனை பாருங்க, ஹீரோயினோட பவர்ஸை தாக்கு பிடிக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நகர்ந்துட்டு இருக்கான். ஒரு கிரிப்புக்காக ஏதாவது கட்டடத்தை பிடிச்சா கூட அந்த பில்டிங்கோட அடிப்பக்கத்தை உடைச்சு அவனோட கிரிப்ப அப்படியே லூஸ் பண்ணி விட்டுருவான். ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நம்ம ஆளுங்க மிஷினை ஆன் பண்றாங்க. வில்லன் கரெக்டா அந்த டெலிபோர்ட்டல் டிவைஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சதுமே கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த ஹீரோ கையில மாட்டி இருக்க குழந்தைய காப்பாத்திட்டு திரும்ப சேஃபா லேண்ட் ஆயிடுவான். அப்பாடா ஒரு வழியா வில்லன் கதையை முடிச்சாச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா உள்ள போன வில்லன் டெலிபோர்ட்டல் வழியா திரும்ப வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுவான். ஜானி இதை பார்த்து சும்மா இருப்பானா, தான் மாப்பிளைய காப்பாத்தணும்ல. ஒரு செகண்ட் யோசிச்சவன் எப்பா ரீடு பிராங்க்லின் வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் அவன அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வில்லனை அடிச்சு தூக்கினபடியே டெலிபோர்ட்டல் டிவைஸ்க்குள்ள போலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த சில்வர்கள் இவ பண்ண தப்ப இவளே சரி பண்ணலான்னு நம்ம ஜானிய தள்ளி விட்டுட்டு நேரடியா அந்த வில்லனோட நெஞ்சு பகுதியிலேயே டம்முன்னு அடிப்பா. அது மூலமா ஏற்பட்ட பாதிப்பால வில்லனோட பிடியும் லூஸ் ஆகுது. திரும்ப வரவே முடியாத பிரபஞ்சத்தோட மறுபக்கத்துக்கு இவன் போயிட்டான். அதே டைம்ல ஜூயி அளவுக்கு அதிகமான பவர்ஸை பயன்படுத்தினதால பாவம் அவ சம்பவத்திலேயே இறந்து போயிட்டா. ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பாக்குறான். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. அவ்வளவுதான்டா, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்க பிராங்க்லின் குழந்தை வேற அழுதுட்டு இருக்கான். உடனே குழந்தைய ஜூயி மேல உட்கார வைக்கும் போது புள்ள அம்மாவோட கழுத்துல கைய வைக்கிறான். கொஞ்ச நேரமா அழுத குழந்தை திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் நம்ம ஆளுங்களுக்கு எதுவும் புரியல. இதுல இந்த ஜூயி இருக்கா இல்லையா, அவ இறந்து போனதா நினைச்சிருப்போம்ல. சடனா இப்ப அவளோட கை அப்படியே லைட்டா அசையுது. ஒரு கட்டத்துல படக்கன்னு கண்ணம் விழிக்கும் போது அவளோட கண்களை பாருங்க ரொம்பவே ப்ளூ கலருக்கு மாறிட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகுது. இறந்து போட ஹீரோனுக்கு திரும்ப உயிரை வந்துருச்சு. சோ இங்கதான் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது. இந்த குழந்தை தான் அம்மா தன்னை விட்டு போயிட்டாங்கிறத ஃபீல் பண்ணிட்டு தன்னை அறியாம பவர்ஸை பயன்படுத்தி அம்மா உயிரை காப்பாத்திருக்கு. அப்படின்னா அந்த வில்ல பையன் சொன்ன மாதிரி இந்த குழந்தைக்குள்ள பவர்ஸ் இருக்குது உண்மை. உலகத்தையோ
உலகத்தையும் மக்களையும் காப்பாத்தினதால ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட பெருமை இந்த உலகம் ஃபுல்லா பரவற மாதிரி காட்டி இந்த இடத்துல சீனை கட் பண்றாங்க. இப்ப போஸ்ட் கிரெடிட் சீன்ல குழந்தையா இருந்த பிராங்க்லினுக்கு சரியா ஒரு 3 வயசு ஆகுது. எதர்ச்சியா நம்ம ஹீரோயின் வெளியில போயிட்டு திரும்ப ரூம்குள்ள வரும்போது தன்னோட பையன் யாரு கூடயோ பேசிட்டு இருக்க விஷயத்தையும் விளையாடிட்டு இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறா. ஒருவேளை எதிரியா இருக்குமோன்னு அட்டாக் பண்ணலாமேன்னு கிட்ட வரும்போது அங்க முகம் தெரியாத ஒரு ஆளு பச்சை கலர் காஸ்டியூமோட கையில ஒரு சில்வர் மாஸ்கோட பிராங்க்லின் கூட விளையாடுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இது வேற யாரும் கிடையாது, மார்வெல்ல ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம டோனி ஸ்டார்க் இருக்காரு இல்லையா, ஆக்சுவலா அவரு டூம்ஸ்டேன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வில்லன் கேரக்டர்ல உள்ள வர போறாருன்னு ஒரு நியூஸ் இருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல ரிவீல் பண்ணிருக்காங்க. முக்கியமா போஸ்ட் கிரெடிட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு சின்ன வேர்டிங்ஸ் ஒன்னு ப்ளே ஆகுது. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, The Fantastic Four will return in Avengers Doomsday. அதாவது இந்த Fantastic Four படம் இருக்கு இல்லையா, இது அவெஞ்சர்ஸோட கனெக்ட் ஆக போகுது. அதை கன்ஃபர்மேஷன் பண்ண மாதிரி தான் இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.